2018ல நடந்த கொலைக்கு 7 வருடங்கள் கழித்து 2025ல தான் வந்து தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அப்போ இந்த கடந்த இப்போ ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா, திருப்புவனத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்கு, திருட்டு கேஸ்ல வந்து அவர தனிப்படை போலீசார்கள் அடிச்சு கொன்ற வழக்கு, வரதட்சணை கொடுமையால தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா வழக்கு, இந்த மாதிரி நெறைய வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து எப்பதான் தண்டனை குடுக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு 7 வருஷம் கழிச்சு குடுத்திருக்காங்க. ஒரு நியாயமான தண்டனை குடுத்திருக்காங்க. தூக்குல போட்டு ஒரே அடியா கொல்லாம, அத அவங்க சாகுற வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் அணு அணுவா சித்திரவதைப்பட்டு சாகுற அளவுக்கு, எதுக்குடா இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அபிராமிக்கும், மீனாட்சி சுந்தரத்துக்கும் தண்டனை குடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வரட்சி கொடுமைகள்ல சாகுற பெண்களுக்கு அந்த காரணமா இருக்கிறவங்களுக்கும், அந்த திருப்பூரத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு வந்து தகுந்த கண்டிப்பா தண்டனை குடுக்கணும். தன்னுடைய குழந்தைகள கொன்னவங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை குடுத்திருக்காங்க. அடிச்சே வந்து அந்த அஜித்குமார கொன்றுக்காங்க. அப்ப கண்டிப்பா அந்த போலீஸார்களுக்கும் நல்ல ஒரு கடுமையான தண்டனை குடுக்கணும். குடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டுல வந்து தவறுகள் குறையும். ஒருத்தன் தப்பு செய்யறனாலே பயப்படுவான். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமையில சம்மந்தப்பட்ட அந்த வடமாநிலத்தை சேர்ந்த காம கொடூரனை இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அவனுக்கு அந்த மாரிப்பட்டவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் குடுத்தா மட்டும் தான் பெண்களை, குழந்தைகளை தொடுவதற்கே யோசிப்பாங்க எல்லாரும். கண்டிப்பா வந்து சீக்கிரமா நல்ல தண்டனை கிடைக்கும் அப்டின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.